அனைவருக்கும் வணக்கம். உண்மையை மட்டுமே உறக்க சொல்லக்கூடிய டிவி சத்தியம் டிவி. ஆமாங்க, ஆமா, வாங்கம்மா வாங்க, சத்தியம் டிவி அப்படின்னு சொல்லி நேற்று இருந்து அவங்க ஒரு விளம்பரப்படுத்திட்டு இருந்தாங்க. என்னன்னா, துல்லிய சர்வே 2026க்கு நாங்கள் எடுத்து வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டெல்லாம் அதை தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. தொகுதி வாரியாக, மண்டல வாரியாக, மாவட்ட வாரியாக அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுல எண்ட் ஆஃப் த டே அதுல வந்த முடிவுகள் அடிப்படையில திமுகவுக்கு ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அடிப்படையிலேயே சத்தியம் டிவி என்பது திமுகவுக்கு ஒரு ஆதரவான டிவி. அவங்க கொஞ்சம் திமுகவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேட்ச் ஒர்க் பண்ணி டேமேஜ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் அவங்க எதுவுமே வெளியிடுவாங்க. அப்படி வெளியிடக்கூடிய சர்வேலேயே திமுக வெறும் 105 தொகுதியில தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குதுங்க. அதாவது மெஜாரிட்டியை திமுகவால் தொட முடியாது இன்னைக்கு தேதிக்கு. அதாவது எடப்பாடி அவர்களுடைய இந்த பயணம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, விஜய் அவர்களுடைய பயணம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அண்ணன் சீமான் அவர்களுடைய பயணம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, முழு வீச்சில் இவங்களாம் இறங்குறதுக்கு முன்னாடியே 105 தான் திமுகவுக்கு தேருது அப்படின்னு சொல்லி சத்தியம் டிவி சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஓவரால் ரிசல்ட்ஸை நம்ம ரொம்ப டீட்டெயில்டா உட்காந்து டீகோட் பண்ண போறோம். இந்த இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்த நிகழ்ச்சி மதிய வாக்குல மதியத்துக்கு மேல வரும். அதில் நம்ம பேசுவோம். இதுல எனக்கு என் மனம் கவர்ந்த ஒரு பாயிண்ட் என்னன்னா, என் புருவத்தை உயர்த்த வைத்த ஒரு பாயிண்ட் பாத்துக்கங்களேன். ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்குங்க. அதாவது, தேர்தலில் கூட்டணிகள் ஏதும் இல்லாமல் கட்சிகள் தனியாக போட்டியிட்டால் உங்கள் வாக்கு யாருக்கு அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க. கூட்டணியே கிடையாதுப்பா, எல்லாம் தனியா 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 234 தொகுதியிலையும் உதயசூரியன் தனியா, ரெட்டலை தனியா, நாம் தமிழ் கட்சியுடைய விவசாய சின்னம் தனியா, அப்படி தனித்தனியா போட்டிட்டா என்ன, நம்ம பானை சின்னம் தனியா, மாம்பழம் தனியா, தாமரை தனியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிறாங்க பாருங்களேன். அப்படி கேட்டதுல ஒரு ரிசல்ட் வந்துருக்குதுங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 27% நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இபிஎஸ் அவர்களுக்கு 19%, அண்ணன் சீமான் அவர்களுக்கு 9%, விஜய் அவர்களுக்கு 13%. இதுக்கப்புறம் தான் இருக்குது ட்விஸ்ட். இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். அதாவது, தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு 12%, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு 12%, குருநாதர் வைகோவுக்கு 1%, அண்ணாமலை அவர்களுக்கு 5%, ஓபிஎஸ்க்கு 1%, டிடிவிக்கு 1%. ஏங்க, தனித்து போட்டியிட்டால் நாம் தமிழர் கட்சி 9 விழுக்காடு வாங்குமா? தோழர் திருமா 12% வாங்கிடுவாராம், அன்புமணி அவர்கள் 12% வாங்கிடுவாராம், அண்ணாமலை 5% வாங்குவாராம். சரி, ரைட்டு. கடைசியா நம்ம எதை வச்சு எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னா, கடைசியா எப்போ அதிக தொகுதிகளில் இவங்க போட்டியிட்டாங்க அப்படின்ற ஒரு கணக்கு எடுத்துக்குமே. நாம் தமிழர் 2024 போட்டிட்டாங்க. 8.25% ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறிட்டாங்க. ரைட்டு. பாஜக இன்னுமே அவங்க தனித்து மட்டுமே போட்டிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான டேட்டா எக்ஸாக்டா நான் பார்க்கல. இருக்கும், நான் பார்க்கல. அப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அண்ணாமலை அவர்களுடைய செல்வாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 5% கொடுத்துருக்காங்க. அது கரெக்டா இல்லையான்ட்டு பாஜக நண்பர்கள் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ணன் சீமான் அவர்களுக்கு 9 விழுக்காடு வந்துடும் எல்லாரும் தனித்தனியா போட்டிட்டா. சரி, தோழர் திருமா மட்டும் தனியா போட்டிட்டாருன்னா பானை சின்னத்துல பானை போயிட்டு அப்படியே 12% அள்ளிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. கடைசியாக விசிக 25 தொகுதிகள் வரைக்கும் போட்டிட்டுச்சு. எப்பனா 2016 மக்கள் நல கூட்டணியில அவங்க கலந்துகிட்டப்ப 25 தொகுதிகள் வரைக்கும். அந்த கூட்டணியில யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக, 2 கம்யூனிஸ்ட், குருநாதர் வைகோ அவர்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விசிகே, இவங்க எல்லாரும் சேர்ந்து கட்டமைச்ச ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியில 25 சீட்டுகள் விசிகாவுக்கு கிடைத்தது. அந்த 25 சீட்ல அவங்க வாங்கின ஒட்டுமொத்த ஓட்டு எவ்வளவு தெரியுமா? இப்போ 25 சீட்டு விசிகா கொடுத்துருக்காங்கன்னா எந்த இடங்கள்ல கொடுத்துருப்பாங்க? விசிகாவுடைய அடிப்படை வாக்கு வங்கி அதிகமாக அடர்த்தியாக இருக்கிற பகுதிகளில் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அங்கதான் அவங்களுடைய ஸ்ட்ராங்கான இடம் எதுவோ அங்கதான் போட்டிடுவாங்க. ஆமா, அப்படி போட்டியிட்டு விசிக வாங்கின வாக்குகள் 3,31,000 ஓட்டு. 25 தொகுதியும் சேர்த்து பர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா? 0.77%, 0.25% ஓட்டு. ஆமாங்க, அவங்களுடைய ஓட்டு அடர்த்தியா இருக்கிற தொகுதிகளிலே. அதுவும் எது? விசிக மட்டும் தனித்து போட்டியிடல, கூட மதிமுக, தேமுதிக, கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாரும் சேர்த்து போட்ட ஓட்டை சேர்த்தே 0.77 விழுக்காடு. நாம் தமிழர் கடைசியாக வாங்கினது 8.25 விழுக்காடு. அதே 2016 தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லி அவரும் தனியா நிக்கிறாரு முதலமைச்சர் வேட்பாளராக. அவர் வாங்கின ஓட்டுகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.5% ஓட்டு. 8.25% எங்க இருக்குது, 5.5% எங்க இருக்குது? கடைசியா நிரூபிச்சது சொல்றேன்.
0.77%, அதுவும் கூட 5 கட்சிகளை சேர்த்துக்கிட்டு வாங்கினது எங்க இருக்குது? இதுல எந்த அடிப்படையில இப்ப தனியா நின்னாருன்னா தோழர் திருமாவளவன் அவர்கள் மாபெரும் வளர்ச்சி கண்டு அதுக்கப்புறம் அவர் ரிஸ்க் எடுக்கவே இல்லை. முழுக்க முழுக்க திமுக தோல்லே ஏறி திமுகவுடைய கரைஞ்சி 10 சீட்டு வாங்கிட்டு இருந்த காலம் போயிட்டு கடைசியில் ₹6 அப்படின்ற இடத்துல நின்றுட்டு இருக்கிறாரு. இந்த சூழல்ல அவர் 234 வேட்பாளர் போட்டு 12% வாங்கிடுவாருன்னு சொல்லி சத்தியம் டிவி கூச்சமே இல்லாம உருட்டி வச்சிருக்கிறாங்க. இல்ல எனக்கு புரியலீங்க, இது எப்படி சாத்தியமாகும்? சத்தியம் டிவி விசிகாவுக்கு வேண்டப்பட்ட கட்சி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய ப்ரொமோட் பண்ணுவாங்க, நிறைய ஃபேவரா போவாங்க, அதெல்லாமே நமக்கு தெரியும். இப்ப இதை பேசிட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு செய்தி ஞாபகம் வருது. 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய தோழர் திருமாவளவன் அவர்கள் சொன்னது என்னது? திமுக வெற்றி பெற திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் வருவதற்கு விசிகாவின் பங்களிப்பு பயங்கரமா இருக்கும், நாங்க கடுமையாக உழைப்போம், அந்த கூட்டணிக்கு வரக்கூடிய 4 ஓட்டுல 1 ஓட்டு எங்களுதான் இருக்கும், அதாவது 100க்கு 25% ஓட்டு நாங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ண போறோம் திமுக கூட்டணிக்கு. அப்ப 100க்கு 25% ஓட்டு நாங்க கான்ட்ரிபியூட் பண்ண போறோம்னா என்ன சொல்ல வராருன்னா நம்ம சிறுத்தை மறைமுகமாக we deserve 25% of seats. அப்ப 234 தொகுதியில் இந்த கூட்டணி போட்டியிடுதுன்னா அதுல 25% முன்ன பின்ன போட்டாலும் ஒரு 60 தொகுதி வரைக்கும் எங்களுக்கு போட்டியிடுறதுக்கான தகுதி இருக்குது, ஏன்னா அவ்வளவு தூரம் நாங்க கான்ட்ரிபியூட் பண்ண போறோம், எவ்வளவு தரீங்க அப்படிங்கறத மறைமுகமா இப்படி சுத்தி வளைச்சு சொல்றாரு. திமுக சொல்லுவாங்க 25% தொகுதிகள் உங்களுக்கு தேவைப்படுதா, 60 தொகுதிகள், 6 தொகுதி வாங்கிக்கங்க. ஏங்க 25%ங்க, 2.5% அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதுவே அதிகம், அது கூட வராது, இருந்தாலும் 6 வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி தான் டீல் பண்ண போது திமுக. ஏன்னா விஜய் அவர்கள் ஏற்கனவே விசிகாவுடைய ஓட் பேங்க்ல பாதி ஓட்டை போட்டு எடுத்துட்டு போறாரு அப்படின்ட்டு அனைத்து புள்ளி விவரங்களும் சொல்லுகிறது. அதுதான் உண்மை கூட. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில கூட அம்பேத்கர் கெட்ட போட்டுட்டு எல்லாருமே ப்ளூ கலர் கோட்டு போட்டு பேசிட்டு நிகழ்ச்சியில கூட நம்ம தோழர் திருமாவளவன் அவர்கள் சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? நடிகருங்க பின்னாடி நம்முடைய பட்டியல் சமூகத்து பசங்க எல்லாம் போயிருவாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க, போயிருவீங்களா, என்னை விட்டுட்டு போயிருவே நீ அப்படின்ற மாதிரி தோழர் கூட எமோஷனலா பேசிட்டு இருந்தாரு. ஏன்னா அங்க போயிட்டு இருக்குது. ஏற்கனவே நாம் தமிழர் ஒரு பெரிய சேதாரத்தை விசிகாவுடைய வாக்கு வங்கியில் ஏற்படுத்தி இருக்குது. அது போன 2021 தேர்தல் அப்பயே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தமிழ்நாடு முழுக்க போயிட்டு விசாரிச்சு பார்க்கும்போது பட்டியல் சமூகத்தினர் மத்தியில நாம் தமிழருக்கான ஆதரவும் நாம் தமிழருக்கான வரவேற்பும் அதிகப்படியா இருக்குது மற்ற சமூகங்களை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே நாம் தமிழர் ஒரு பக்கம் பிரிச்சுட்டு போயிருச்சு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தாவேக்கா எடுத்துட்டு போகுது. இந்த நிலையில ஏற்கனவே நம்ம 0.77% மட்டும்தான் நிரூபிச்சிருக்கோம். அந்த கண்டிஷன்ல இப்ப தனியா நின்று 12% விசிக வாங்கிடும் சொல்லி சத்தியம் டிவி சத்தியம் பண்ணி சொல்றாங்க. இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய காமெடி. ஏன் இது நடக்குது? ஒண்ணும் இல்ல, இப்போ எலெக்ஷன் டைம் இருக்கிறது என்னவோ 6 மாசம் தான். இன்னும் ஒரு 4-5 மாசம் மட்டும் பொறுத்துக்கங்களேன், அதுக்கப்புறம் நடக்கும் பாருங்க பேரம், நமக்கு கிடைக்கும் பாருங்க கான்டென்ட். தினமும் சும்மா அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி சும்மா வேற மாதிரி போயிட்டு இருக்கும். இருக்கட்டுமே, இந்த சூழல்ல நம்ம ஆளுக்கு கொஞ்சம் பார்கெனிங் பவரை ஏத்தணும். எப்படி ஏத்துறது? நான் ஒரு 25% சொல்லி மேடையில பேசுறேன், நீங்க செய்தியில போடுறவங்க 25ன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது. ஏன்னா 2 அணியா பிரியறதுனால 12 அப்படின்னா பார்க்க ஒரு டீசெண்டா இருக்கும். பானைக்கு 12 அப்படின்ற மாதிரி போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியலீங்க. தோழர் திரும்ப வேற பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவரை சிரிச்ச முகத்தோட பார்த்து. கடைசியா இப்பதான் ஒரு போட்டோல தான் பார்த்தேன். அப்படி ஒரு சிரிப்பு, வாய் நிறைய பல்லு. அப்படியாக ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழல்ல பாருங்க, என் சந்தோஷத்தை பூரா உங்ககிட்ட கொடுக்குறேன், 12% போட்டு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தோழர் திருமாவளவன் அவர்கள் கேட்டாரா அப்படின்னு தெரியல. 12% போட்டிருக்கிறாங்க. இதுல திமுகவுக்கு 27% தனியா நின்னா. இந்த இடத்துலதான் புள்ளி விவரத்தில் ஒரு கோட்டை விட்டு விட்டார்கள், ஒரு கோளாறு நடந்து விட்டது என்று எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. ஏன்னா 30 நாளில் 2.5 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே ஒரு 1.5 கோடியை தாண்டிட்டோம், இன்னொரு 30 நாள்ல 2.5 கோடி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லியிருக்காங்க. அதாவது திமுக உடன்பிறப்புகளாக உறுப்பினர்களாகவே 2.5 கோடி நாங்க சேர்த்துட்டோம் அப்படின்ட்டு. ஏற்கனவே ஒரு 2 கோடி உறுப்பினர் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. மொத்தம் 4.5 கோடி. மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையே 6 கோடி. அப்ப அதுல 4.5 கோடி இவங்க 75% வாக்குகள் திமுகவுக்கு மட்டுமே தனித்து நின்றால் வரும் என்கக்கூடிய பட்சத்தில் வெறும் 27% மட்டும் தந்தி டிவி, என்னடா டிவி இது மறந்து, சத்தியம் டிவி அவர்கள் போட்டிருப்பது எந்த வகையில் நியாயம்? 27 என்பது தவறான கணக்கு அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் டென்ஷன் ஆகாம இருந்தாங்கன்னா சரி. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, உதயசூரியன் கூட்டணி எதுவுமே இல்லாம 234 தொகுதியிலையும் 2026 தேர்தலில் தனிச்சு போட்டி இட்டாங்கன்னா
அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஆ. அப்படி போட்டியிட்டாங்கன்னா, உண்மையா அவங்களால 15லிருந்து 20 விழுக்காடு தாண்டுறதுங்கிறதே பெரிய விஷயம். அதுவே கிட்டத்தட்ட சாத்தியம் இல்ல. அப்படிங்கிற நிலைமையில தான் உதயசூரியனுடைய பகுமானம் இன்னைக்கு இருக்குது. தனித்து போட்டியிட்டால் அவங்க அவ்வளவு சின்ன கட்சி ஆயிருவாங்க. அன்று தனித்து போட்டியிட்ட தைரியமும் அவங்களுக்கு இருந்தது கிடையாது. எந்த காலத்திலயும் தனிச்சு போட்டியிட்டதும் கிடையாது. அதிமுகவாச்சும் தனித்து போட்டியிட்டு நிரூபிச்சிருக்காங்க. இவங்களுக்கு அந்த தைரியம் இருந்ததே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தனிச்சு போட்டிட்டா 27% உதயசூரியனுக்கு உழுவுனா எந்த கிரகத்திலிருந்து உழும், எந்த கண்டத்திலிருந்து வந்து உழுன்னு நமக்கு தெரியலீங்க. இப்படியான ஒரு சர்வேவ இருக்குது. நாம் தமிழர் கட்சியை திட்டமிட்டு சிறுமைப்படுத்தக்கூடிய திட்டத்தோட தான் இவங்க எடுத்திருக்காங்க. இது நம்மளால அப்பட்டமாக புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக ஓவரால் முடிவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த ஓவரால் முடிவுகள் பற்றி இன்று மதியம் வரப்போற நிகழ்ச்சியில நம்ம விவாதிக்க போறோம். உண்மையிலேயேங்க திமுகவுக்கு வெரி வெரி அலார்மிங் சைன் ஒண்ணு குடுத்திருக்குது. இத்தனைக்கும் அவங்களுக்கு ஆதரவான ஊடகமே. அத நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். எப்படி, என்ன அப்படிங்கிறத மண்டல ரீதியா எப்படி எப்படிலாம் மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இணைந்திருங்கள். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.